வணக்கம் மக்களே. ஐ எம் கேமிங் யூடியூப் சேனல் பிளாக் ஃப்ரூட் பார்ட்ஸ் 6 நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் இப்போ வந்து நம்ம திரும்ப அந்த ஃப்ரூட்டை லெவலில் பேர்த்திட்டேன். இப்போ அதனால் வாட்டு பவர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐடியா நான் முடிச்சிட்டேன். கிரைண்டிங் அடித்து முடிச்சிட்டேன். ஐயோ படா என் பிரதர்ஸ் ரெண்டு பேர் வந்துருக்காங்க. அவங்கள போய் கூண்டு வரல. வாங்க போகலாம். சீரம் ரிஷி எனக்குல உங்க ரெண்டு பேர் பக்கத்துல ஈஸி தான். நான் வட்டுமா? சீரம் வா 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 பிரதர். வண்டியா நீ? ஓகே பிரதர். பிரதர் நான் வந்துட்டேன். பிரதர் நீ எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன் பிரதர். ரியமா உனக்கு யாரும் ஃப்ரூட் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு என்ன முடிச்சிட்டாங்கடா. உங்களுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ண வந்தேன். ரியா இரு முருகா, நானும் வரேன். என் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னு பரவே 0.0 minutes கொடுத்துரு. அப்படியே நீ சேவ் பண்ணிக்கோடா. கத்தரை எனக்கு கொடுங்க. 0 minutes ஆல் 0 கத்துடா. 10 செகண்ட் வெயிட் பண்றேன். ஈஷி ஒரு பாஸ் பேஸ்ட் வந்துறேன். ஐயோ கத்தரே வலி விடுங்க. ஒரு அடி அடிச்சு ரெண்டு தானுமே. ஏ கிங்காங்க ஒரு கால் தெரியும். எப்படி என்ன அடிச்சுக்கலாம். பவர் ஏண்டா என்னாச்சு? அதானே பார்த்தேன். ஒரு ரெண்டு பேரும் ஃப்ரூட் கூட வலி. ஏ நாங்க தானே வாங்க. இன்னும் இரு வாங்குறேன். வந்துட்டேன் ஸ்பின் பண்ண. காசு பரவாயில்ல. தங்கச்சி தானே வாங்கிட்டேன். லப்பர் எங்க இருக்கா? வந்துட்டேன். எங்கடா இருக்க நீ? எங்கடா இருக்க? சேவ் பண்ணிக்கோ சீரம். ஹிட் பண்றேன் பேசாம. ரியா கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்துருக்கோம். யாத்தா ரிஷி ரிஷி அன்னைக்கு கூட அந்த அது மாதிரி ரியாக்கு பண்ணிக்கிறோம். நம்ம கொண்டு போயிடலாம். நம்ம கூட டேய் ரியா கூட நான் எனக்கு பண்ணல ஒன்று பண்ணுறா. ரிஷி ரியாக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சி விட்றான். அந்த ஃப்ரெண்டு மேலே உட்காருவாங்களே அது அன்றைக்கி அனுப்பிச்சி விட்டு. மாறணுமா? மாறிடு மாட்டேன் சொல்கிறா. மாறிட்டேன்.
இல்லையே எனக்கு இல்லையே உன் பேரே இல்லையே இதில். சன்னு ஒன்று கூட்டு போடுறவா வந்துருக்கு. ஆ வந்துச்சு. பறவை வர பறவை. ஆ போ முன்னைக்கு போ. அது ஸ்லோவா போடா, நீ ஸ்பீடா. எங்கடா போயிட்டியா? போலாம் ரைட். மிடில் டவுனா? நான் ஸ்பீடா பறக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பறம் நீ மட்டும் டப்பு டப்புன்னு போற? ஸ்னோ இருக்கா? ஸ்பீடு ஹீட் ஆகுது. மண்டை நான் மிடில் டவுனுக்கு. ஆ சொல்லு என்ன பண்ணோம்? இன்னும் இருக்கு. அவ்வளோதான், பை பாய். அவ பாடி எங்கிட்ட இருக்கு. பாய் பாய். அப்பா பார்த்தீங்களா கைஸ், எங்கள் 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். இதுதான். ஆமாம், ஆனால் எனக்கு லபுல் ஃபுட்டு கிடச்சிச்சு கைஸ். வேஸ்ட் பண்ணுறானுங்க இவனுங்க. நோ வேஸ்ட். ஆனால் கியூபர் மெத்திக்கல் தானே? சொல்றியா? நான் பிரிசனுக்கு வந்துடா. பிரிசனுக்கு வந்துட்டான்டா கைஸ். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டோம். நம்ம தாண்டா இனிமே. போ உள்ள போ. வார்டன். ஆமாம், ஒருத்தன் இங்கே இருக்கான், ஆனால் அவன் இல்லை இங்கே. வர உஞ்சா. ஆமாம், அதுவும் வேலை. வித்ததில்ல கம்முனிறேன். நானே எடுத்து வேண்டாம் லெவலுக்கு. கொஞ்சி மாய் லெவலை பெத்தனும். கொஞ்சி மாய் லெவலை பெத்தனும். கிரிமினல்ஸ் எவ்வளோ நீ லவ் ஃப்ரூட் செத்து அடி. எனக்கு அடிவுதா? ஆமாம் அடிவுது. இல்லை எனக்கு அடிவுதா? எனக்கு காலில் இருக்கு. நல்ல காலத்தில் அடி தான் வந்துருக்கு எப்பவுமே. ஊயா ரசங்கன் தான் ஒன்றுவா. ரசங்கன் போட்டுருவோம்டா. 2 பேர் அடி. எனக்கு அசால்ட் வாட்டர். நீங்கள் எப்படி வேணா பாருங்க, எப்படி வேணா போங்க. வெடியான வண்டா. நீங்கள் 2 பேரும் வந்தாலும் நான் ஒத்தாலே போதும் உங்களுக்கு. சார் ஏன் நான் am the boy of death. இல்லைங்க அந்த பேர் என் தமிழாக்க சொன்ன அந்த பேரை. அவ்வா நெஞ்சு கிழிச்சிச்சு. என் ஆட்டை குத்து உன்னை காப்பாற்றினேன், அதுக்காக ஒரு நன்றி சொல்கிறா. இதுக்குமே செட் ஆகாது. நம்ம ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதான். இந்த கன் அந்த லெவலப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, மரத்தெல்லாம் சாய்ச்சிட்டேன்ல. இந்த கன் பவராக தான் இரு. இவன் வெளியே வரல. ஓ, இப்போ என் லவ் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி ஒன்று காலி பண்ணுறேன்டா. இந்த ஊரை விட்டியே தும். என் ஃப்ரூட்டோட பவர் பற்றி உங்களுக்கு தெரியாதுடா. படம் பயங்கரமாக இருக்கும். யாரா பயமாடுத்தும் மூஞ்ச பார்த்தா? உனக்கு திரு சொல்லுங்க அச்சிச்சு. எனக்கு அது கூட கிடைக்கல. வேலன்
இங்கே பாருங்க ஏதோ ஃப்ரூட் இருக்கு. ஓ ஆல்ரெடி வச்சிருக்கேனா? நானும் 2 முட்டை கிடைக்குதா? கிடைக்கலப்பா. நீ ஒரு எட்டி விட்டு எம்ப ரோசி பாய். யூசோபி பாய் டெலிபோர்ட் பவர். நான் சாப்பிடவும் மாட்டேன். எப்படியோ அதை ஸ்டார் ஃப்ரூட் வந்து நான் செகண்ட் சீக் பண்ணால் சாப்பிடுவேன். ஏன் சொல்லு. இல்லை ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு இந்த வாத்து லவ் ஃப்ரூட். லவ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் 10 லெவல் ஏறினா நான் இதுவாயிருப்பேன். இது ஓ 40 வாங்கடா. நீ ஸ்பீடாக லெவலில் பெத்தணும். ஐயோ ஏன்டா ஒருத்த பஞ்சிட்டு பேசும்போது ஏன்டா குறுக்க வரீங்க டமால் பாய்ஸ். ஐயோ ரொம்ப அடி வந்துருப்பாங்க. எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு யாருக்கு? நீதான். நான் அவ்வளோ அடி வாங்கலையாடா? அப்படி எனக்கு உடம்பு நான் வலிக்குது. ஏதோ ஒன்று யாரோ சொன்ன ஒன்னாச்சு அவனை நெஞ்சில் குத்தி கொண்டான். வலிக்குது ரொம்ப. வேற அதை பாச ஏதாச்சும் பண்ணுவாங்க. பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்க. நம்பு 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 உலகத்தை நீயும் நம்பு. உலகத்தை நம்பினா அவனும் நாளா புய்யா சாப்பிடா. உன் நெஞ்சில் குத்து போடணும் எனக்கு ஆசை. வெள்ளம் ரத்தத்தின் ஓட்டத்தில் ரத்தம் ரத்தம் ரத்தம். எனக்கு அதுவும் நான் வேஸ்ட் பண்ணேன். இருக்கா வெயிட் பண்ணல ஒருத்தன் எடுத்துட்டான். நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீ தான் வெயிட் பண்ணல. ஆமாம் ரியா என்ன பண்ணு? அதுக்கு என்ன தெரியும்? ஆமாம் அதுவும் கரெக்ட். நீ சொல்கிறது எல்லாமே உண்மை உண்மை பொய். இஷு நம்ம எதை எடிட்டிங் பண்ணுறோமாடா? பொய் அதை காட்டுறோமா? நம்ம அவனுக்கு ஏதாச்சும் ஆக்ட் பண்ணவே தெரியாது. தெரிஞ்சாதானே பிரதர். யாரோ ஒருத்தாங்க எனக்கு வந்து நீ இவ ஏஐ பண்ணி போடுறான்னு சொல்கிறாங்க. அவன் சேனலுக்கு யாருன்னு லைக் பண்ணாடி. எடுத்து போகிறதா லைக் பண்ணினேன். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் ஸ்டார். பார்த்தா நானே கற்றுக்கிட்டு இந்த கேம்லாம் மற்ற நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் அவர் தான் இது பண்ணாங்க. மாமி சார் ரொம்ப தேங்க்யூ. மாமி வந்து செகண்ட் சீட்டில் இருப்பார் தான்டா. ஆமாடா. யாத்திரா அவரு? ஆமாம் போயிருப்பார் எப்படியோ. அவர் இல்லைடா தம்பிடா. அவனுக்கு அவர் தான் அப்பா ஜஸ்ட் மிஸ். சாவிடா சித்தப்பிலே. என் வில் அவனை கொளுத்திடும். சொல்ல கொளுத்திச்சு அவனை. டெத் தான். எவன் வந்தாலும் அவன் கழுத்திலேயே கட்டி குத்துருவனும். கட்டிய துடுத்து அவனை போராளியாத்துங்கள். போராளகத்தால அவனை கொன்னாலே போதும் போதும் போதும். குத்தியால் குத்தி சத்தா வீர மரணம் தானே. வீர மரணம் வீர மரணம் வீர மரணம். சுத்தாதி புல்லட். இருங்க எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஒரு காலத்தில் இவங்கிட்ட அடி வாங்கணும். நம்ம ஒரு காலர்கிட்டையும் ஃப்ளாஷ்பேக் போடுறேன். ஃப்ளாஷ்பேக் போனோன்னா ஒரு காலத்தில் இவன் நம்ம இவ்வளோ அடித்தான். போட்டுற ஃப்ரூட் எடுத்துன்னு வந்தாடா. இது லவ்டா. லவ்வுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைடா. லவ் ஃப்ரூட்டுக்கு காதல் காதல் கடிதம்
அது தடிடம். இந்த பாட்டு உனக்கு தேவையா? இவர் தான் நம்மளை செகண்ட்ஸிக்கு கொண்டு போவார். அது அவனுக்கு தெரியும். உனக்கு மூடு மூடா? ஏன்டா மூடு சூடு. இன்னும் நம்ம ஒரு 500 எடுத்துணுமாடா? நான் இன்னும் வேற 380 போயிடுவேன். நீ 300 எத்திரியோ இல்லையோ நான் செத்துருவேன். இவெல்லாம் ஒரு டம்மி பைசன் தான் இப்போ எனக்கு தோணுது. ஏன்டா ஒரு காலத்தில் பயந்தோனே தோந்துடா மனசு. இப்போ துபுதி இப்படி இருப்பான் ராவணமான நினைக்கிறேன். டொமால் குத்துறான் 10 செகண்ட் குத்துறான். இது என்ன நீங்க வச்ச யாரோ தூணியம் பண்றாங்கண்ணா. உன்னை நான் தலை பண்ணுறாங்களா? ஆனால் சத்தியமா தூணியம் பண்றானா? வெயிலெல்லாம் வலிக்குதுடா. நீ பைஸ் பைசில் வேறு நெக்ஸ்ட் அடிச்சுன்னா சண்டையாகுதா? துண்டா ரெச்சார்ஜ் நட போகுது. போகுது ட்ரேடிங் போதுடா. ஒருத்தங்கிட்ட ட்ரேடிங் பண்ணுறானுங்க. ஒரு பையன் ட்ரேடிங் பண்ணிருக்கான். சாட்டில் எல்லாருக்கும் வருது பார்த்தியா? ஆமாம், நான் ஒன்றும் பார்த்தேன். ட்ராகன் ஃப்ரூட் ட்ரேடிங் பண்ணுறாங்களாம். ட்ராகன் விஜிட் டவுனில் தானே? ஆமாம். உனக்குலாம் இதாண்டா செட்டு பழகிட்டா. போய் ட்ராகன் ஃப்ளவரை போய் எடுத்துக்காரு. ஏய் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கடா. போனா ஆச்சரியன்னு உனக்கு கொண்டுருவானுங்கடா. அவள் தான்டா சொல்லி முடிஞ்சிடும்டா. ஏடா வாத்து எடுத்துன்னு போகிறேன்டா. கீமா எடுத்துன்னு வந்து தான்டா அடிக்கிறீங்க. இந்த இடத்துல நான் என்ன போகிறேன்னா வருவேன்டா. என்கிட்ட கிறிஸ்டலுக்கு ஐஸ் இருக்குது எது வேணுடா. வந்தீங்க செத்திங்கடா. யாரும் ஹெல்ப் இல்லாம நான் ஜெயிச்சேன். ஒரு இவனே ஒரு குழந்தை வயசு. குழந்தை எப்படி அப்பா ஆக முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. இதை நீ கேட்குறதே அசிங்கம். மற்றவங்கிட்ட கேட்டேன்னு எனக்கு கேர் தூக்கிருப்பான். நீ என் தம்பி ஆள் தான் உனக்கு விட்ற சும்மா விட்றேன். நீ பாபுலே நம்புறா. காதல் அம்பு இந்த வயிற்றுல டார்ச் கேட்பார். பாஸ்க்கு அடிச்சண்டா. ஆஹா சாரியா டெலிபோர்ட் பண்ணுறானே பாஸு உனக்கு அடிப்பேன்டா. இது எப்படி எடுத்துனா எதுரா இந்த முட்டைனா? அதெல்லாம் யூடியூப்ல பாரு. மின்னல் பவர். இடி இருக்குது வேட்டுக்காரு வருது பார்த்து. உய்யா உய்யா உய்யா. கெவின் ஒரு பையன் பிறந்தான். ஏன் எனக்கு எப்போ பையன் பிறந்தோடனே தெரியுது. டேய் ஆனால் அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்கு. டேய் இவனுக்கு ஒரு பையன் இருக்கான். இன்னும் ஒரு பொம்பளை புள்ளைய பெற்று போட்டான். டேய் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. ஆனால் அந்த சில்ட்ரனுக்கே வித்தியாசத்தில் நீதாடா அதோட அப்பா. யாரா அப்பா? அவளோட பொண்ணு தூப்பிடிச்சு பாருங்க. டேய் गाइस இந்த வாய்ஸ் பத்தி கண்டுபிடிச்சலாம் நீங்க. பாருடா அண்ணச்சி தூப்பிடுது. அங்கச்சிலடா அது பேய்டா. பேய் குட்டி யாராவது சொல்லுங்கடா. பேய் குட்டி. நான் பேய் தொட்டில ஆயா வீட்ல பிரியாணி இல்ல. அப்ப ஒரு பேயா. அப்ப பியா இல்லடா ஆயா வீட்ல இருக்கிற பாத்ரூம். ஆயா வீட்ல பாத்ரூமா போடா. அப்படி பாத்ரூம் தானே கூட. இது ஒரு நல்ல கேள்வி. பதிலா சொல்ற. கேட்ட கேள்விடா. ஐயோ அப்பா வந்துட்டாரு. ஒட்ட நீ தானே என்ன தொத்து? நானே ஒன்றும் தத்தணும். யாரியா எல்லாரும் ஒண்ணுதான் தொடுவாங்க.
இப்பதான் 2 நாளும் பக்கத்துல தெரிஞ்சு நாங்க தங்கி இருக்கிறது ஒரு பேய் வீடுன்னு நினைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்ல மொத்தம் 10 வீடு இருக்கு. அந்த 10 வீட்டுல ஒரே ஒரு வீட்டுல மட்டும் தான் ஆள் இருக்காங்க. அது நாங்க கனவுலயே வந்து சொல்லிடுச்சு, யாரும் குடும்பத்தோட நீ சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அந்த ரூம்ல இருந்துக்கிறேன்னாங்க. கேட்டு அப்படியே நடந்துட்டேன், அந்த ரூம்ல இருந்துக்கிறேன், நீங்க எல்லாம் இங்க இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு ரூம்ல யாரு இருக்கா? அங்கதான் அவங்க தான் அந்த ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க குளிக்கும் போது மட்டும் நீங்க பாத்ரூம் தொடர்ந்து மட்டும் தான் சொன்னாங்க. கழுத்தில் வெட்டி வெட்டி சாப்பிடுக்கிறானே. இதுக்கு மேலே உங்களோட பேச்சு வச்சுக்கிறதுனால அவரோட கேன்சல் சொன்னா இந்தியில பெரிய ஃபேமஸ் ஆயிடுவான். எல்லாருக்குமே ஒரு சாக்கு என்னன்னா, அம்பானி சாப்பிட்டாங்க அவரோட பையன் வந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்துருக்காங்களாம். அது நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாம் பார்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்க நேர்ல மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் எங்களுக்கும் தெரியல, அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில அவங்க மேனேஜர் சைட்ல இருந்து கால் பண்ணி சாரு மதியானம் 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லஞ்சுக்கு வர மாதிரி வந்திருக்காங்க. அம்பானி சாமி வீட்டுக்கு லஞ்சு அதுக்காக நாங்க போறோம். எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்கறதுனால ஃபிளைட் அடிச்சு அவர் சொன்னாங்க கிச்சன்ல மட்டுமே 20 பேர் வச்சுருக்காங்க சமைக்கிறதுக்கு. என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆள் சமைக்கிறதுக்கு சூடு பண்ணுவாங்க. காலையில் வீட்டுக்கு வீடு பேரு இதே மாதிரியே பேரு பார்த்துட்டு அந்த அண்டிலா ஏன் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒய்ஃப் பேர் அண்டியா? போடு போடு சாவடா சாவடா செத்த பையன். அது நான் இல்லைப்பா, அது நான் இல்லை, நான் இல்லை. வேற கூட்டு வாங்க வேண்டியது. ஏய் என்ன கொள்ற? அந்த உடனே நம்மளுக்கு கொள்றானே. சந்தேகம் உலகத்தில் எல்லாருக்கும் என் மனசு மூஞ்சி தொந்தரமாயிடுச்சா? பயமாயிடுச்சு. புரியுதோ இல்லையோ புரிஞ்ச மாதிரி தலைமணி. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். நமக்கு ரெண்டுமே அறவரையான. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஈஸு வாசு தட்டுதாரு போட்டு ஓகே சார் டிகே சார் அதான் அவர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஹிந்தி வார்த்தையை ரெடி பண்ணிக்க. போயா பானிபூரி கடைக்காரனே அசிங்கமா திட்டளவு பாக்குறேன். போயா சும்மா அவன்கிட்ட போய் ஹிந்தி நினைச்சுக்கிறான். அதே வேற வேற மாநிலத்துல வேற கேட்கறான். பானிபூரி 2 ரூபா பத்தியா இன்னும் நினைச்சுக்கிறான் ஒரு வார்த்தைய. சரி நம்ம இது வரைக்கும் பார்க்காத வேர்ல்ட வந்து நம்ம அம்பானி வீட்டுக்குள்ள பார்க்கலாம்ல. ஆமா இது வரைக்கும் அந்த வேர்ல்டு என்ன நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரீல்ஸ்ல பார்ப்பேன்ல, அதுல பார்த்தேன். அவங்க ஏதோ ஸ்விம்மிங் பூல் இருக்கு, தியேட்டர் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னா இப்போ பனிப்பிரவேசம் போவோம்ல, அவருக்கு அப்படியே பனிப்பிரவேசம் வீட்டுக்குள்ள பண்ணுவான். வீட்டுக்குள்ளே பட் என்ன பண்ணு ஃபுல்லா அதை எடுத்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடு. அவர் வீட்டை பத்தி அவருக்கே போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தமிழ்ல சொன்னா தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல சொன்னா இல்ல நீ சொல்லு. அவர் கூட இருப்பாரா? அவர் இருப்பாரான்னு தெரியல. அவங்க பையன் நம்ம கூட இருப்பாரு. 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள பழுக்கு 4 போட்டோ எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாம அவர் சொன்னாங்க ஷாருக் கான் அப்பப்பா வீட்டுக்கு வந்துருவாரா, திடீர்னு கிளம்பி வந்துடுவாரா. மீனமா உள்ள வந்து மீனமா மிமிக்ரி பண்ணிருப்பாரா, திடீர்னு வந்துருவாரா. ஷாருக் கான்னாலே மீனமா டைலாக் தான். நான் வேற எதுக்கு ஷாருக் கான் சும்மா கோயில் திருவிழா மாதிரி எடுத்துட்டாங்க. ஷாருக் கான் மீனமா 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 அவங்க என்கிட்ட சொல்லும் போது இப்படி சொன்னாங்க, நீங்க வாங்க உங்க கூட நிறைய கெஸ்ட் வர போறாங்க. ஒருவேளை வேற யாராவது இப்ப நம்ம இங்க இருந்து போறது நமக்கு வந்து பயங்கரமான ஒரு கனவு. அவர் வீட்டு சைடு போறது அதாங்க. இப்ப அவங்க வீட்டுக்குள்ள தெரு வழியா போறாங்கல்ல, ஆமா அவங்களே யாரும் பெருசா வீடியோ கேமரா எல்லாம் எடுப்பாங்க. வெளியில வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் இருப்பாங்க. அப்பாரு ஏதாவது தப்பா நடக்குதுன்னு பார்த்தா சுட்டு போடுவாங்க. நம்ம இல்ல நம்ம கெத்தா இது போடுவாங்க. பை பை गाइस.